சாப்டர் 8 வெக்டர் அல்ஜிப்ரா வெக்டர் இயற்கணிதம். சரி, இப்போ இதுல இன்ட்ரோடக்ஷன் நம்ம போன கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு. வெக்டர்ல என்னென்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சோம் இல்லையா? சரி, இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 7th சாப்டர்ல உள்ள எம்சிக்யூ ஒன்று இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம இதை ஆரம்பிக்கலாம். இந்த எம்சிக்யூ என்னங்கிறத பார்த்துட்டு வருவோம். 7th சாப்டர்ல பார்ட் 1 ஒன்று பார்த்தோம். அதுல வந்து மேட்ரிக்ஸ் மட்டும் அதுல உள்ள எம்சிக்யூ பார்த்தோம். இப்போ வந்து டிட்டர்மினன்ட்ஸ்ல உள்ள எம்சிக்யூ பார்க்க போறோம். 2 பார்ட்டா அதை பிரிச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அணிகள் அப்படிங்கிறதுல பார்த்தோம். இப்போ அணி கோவையில உள்ளது எம்சிக்யூ பார்க்க போறோம். சரி, 11th மேக்ஸ் சாப்டர் 7 மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அணிகளும் அணிக்கோவைகளும் எம்சிக்யூ பார்ட் 2. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ determine A is read as dash. அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ கேபிட்டல் ஏன்னு இருந்ததுன்னா இந்த டிட்டர்மினன்ட் ஏ, அதாவது ஏ இந்த மாதிரி மாடுலஸ் கொடுத்துருக்கு, இதை எப்படி படிப்போம் அப்படின்னு கேட்குறேன். ரேட் ஏ, கோஃபேக்டர் ஏ, மேட்ரிக்ஸ் ஏ. ஒரு சதுர அணி ஏயின் அணிக்கோவையை மாடுலஸ் அப்படிங்கிறாம நம்ம டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறத சொல்லும் போதே எப்படிதான் சொல்லுவோம், இருந்தாலும் அதை எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். அல்லது டேஷ் என குறிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப இதுக்குள்ள ஆன்சர் அணிக்கோவை ஏ, இணைக்காரணி ஏ, அணி ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரி, இது நம்ம படிக்கும் போதே எப்படிதான் படிப்போம், டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு படிப்போம். அப்ப அதை சுருக்கமா எப்படி சொல்லலாம், டேட் ஏ. ஓகேவா? டிட்டர்மினன்ட் உள்ள ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் டேட் ஏ அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன, ஒண்ணுதான் ஆன்சர், டேட் ஏ, டிட்டர்மினன்ட் ஏ, அணிக்கோவை ஏ. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். Determinants can be defined only for dash matrix. Determinantங்கிறது எதை வந்து ஸ்பெசிஃபிக்கா எதை வந்து மென்ஷன் பண்ணது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதுல என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, டிட்டர்மினன்ட் ஏ வந்து எதை வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த மேட்ரிக்ஸை வந்து டிட்டர்மினன்ட் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஷ் அணிகளுக்கு மட்டுமே அணிக்கோவைகளை வரையறுக்க முடியும். சமச்சீர், சதுர, பூஜ்ஜிய கோவை. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்க, சிமெட்ரிக், ஸ்கொயர், சிங்குலர், அதுதான் தமிழ்ல கொடுத்துருக்கேன். இது எதை வந்து நம்ம டிட்டர்மினன்ட்ல சொல்லுவோம்னா, முக்காவாசி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சதுர அணியை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஒன்னு 2x2 இருக்கலாம், அல்லது என்னவா இருக்கலாம், 3x3 இருக்கலாம். ஓகேவா? அப்ப வந்து என்னது, எதை மென்ஷன் பண்ணது, டிஃபைன் பண்ணது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதாவது சதுர அணி. சதுர அணிகளுக்கு மட்டுமே அணிக்கோவைகளை வரையறுக்க முடியும். ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். மூணாவது கொஸ்டின். த மைனர் ஆஃப் ஏஐஜே இஸ் டினோட்டட் பை டேஷ். ஓகேவா? ஏஐஜே இன் சிற்றணி கோவையானது வழக்கமாக டேஷ் என குறிப்பிடப்படும். நம்ம அதை என்ன மென்ஷன் பண்ணுவோம், சிற்றணி கோவை அப்படிங்கிறத, மைனர் அப்படிங்கிறத என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? ஏஐஜே, ஸ்மால் ஏஐஜே, எம்ஐஜே. ஓகேவா? சரி, ஏஐஜேங்கிறது நம்ம வந்து என்னதுக்கு சொல்லுவோம், இது வந்து கோஃபேக்டர். ஓகேவா? இது கோஃபேக்டருக்கு உள்ளது ஏஐஜே. இது சாதாரணமா ஏஐஜே நம்ம அந்த பிளேஸ் சொல்றது, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்லாம் சொல்றதுதான் ஸ்மால் ஏஐஜே. A11 A21 அப்படின்லாம் சொல்லுவோம், அதுக்கு வந்து ஏஐஜே. எம்ஐஜே அப்படிங்கிறது தான் மைனர். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் நீங்க கண்டுபிடிச்சலாம், ஃபர்ஸ்ட் எம் இருக்கிறதுனால அதை எப்படி டினோட் பண்ணுவோம், நம்ம எம்ஐஜே அப்படிங்கிறத டினோட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, 3க்கு ஆன்சர் எம்ஐஜே. இப்போ ஒரு இந்த மாதிரி பார்க்கும்போது டேஷ் பார்க்கும்போது ஒன்னொன்னுக்கு என்னென்ன டெஃபினேஷன் இருக்குன்னு நீங்க அதுலயே பார்த்து வச்சுக்கணும். சப்போஸ் இதுக்கு மேல இந்த மாதிரி கேட்டாங்களாலும் நீங்க எழுத தெரியணும். ஓகேவா? இப்ப இதுக்கு மேல கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜேன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும், ஏஐஜே அப்படிங்கிறது போட்டுக்கணும். ஓகேவா? அதனால என்னென்ன ஆன்சர் சில இதுக்கு ரிலேட்டடா கொடுத்துருப்பேன், இந்த மாதிரியே அது வந்து இதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும். அதுக்கு தகுந்தது நம்ம அதையும் சொல்லி பார்த்துக்கணும், இந்த மாதிரி கேட்டா எப்படி எழுதணும் அப்படிங்கிறது அதையும் சொல்லணும். ஓகேவா? இங்க பர்டிகுலரா மைனன் கேட்டிருக்கிறதுனால எம்ஐஜே அப்படிங்கிறது சொல்றோம். ஆன்சர் வந்து என்னது, எம்ஐஜே, சிற்றணி கோவை. ஓகேவா? கோஃபேக்டர்ங்கிறது இணைக்காரணி. ஓகேவா? தமிழ்ல அந்த கேட்டா நம்ம ஏஐஜேன்னு எழுதணும். அதனால இதுக்கு வந்து ஆன்சர் எம்ஐஜே. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின்.
The cofactor of aij is denoted by aij. இங்கே வந்துச்சு, அங்க உள்ள கொஸ்டின் சொன்ன ஆன்சர் இங்க வந்துருச்சு பாருங்க. Cofactor of aij is denoted by aij, கேபிட்டல் aij இல்லையா? சரி, இப்ப இதனுடைய ஃபார்முலா என்ன டினோட் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பாருங்க. -1 பவர் i பிளஸ் ஜே mij, அடுத்தது -1 பவர் i மைனஸ் ஜே mij 0. aij மீன் இணைக்காரணி aij கேபிட்டல் ij என குறிக்கப்படும், மேலும் டேஷ் என வரையறுக்கப்படும். இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. நம்ம டினோட் பண்ணும்போது, இணைக்காரணி டினோட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபார்முலா -1 பவர் i பிளஸ் ஜே mij. இதான் நம்ம என்ன பண்ணுவோம்? டினோட் பண்ணி அதுல இருந்து நம்ம இணைக்காரணி கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? 4th வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் 1. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் 5th question. If all the elements of a row or a column are 0, then the determinant is. அதாவது ஒரு அணிக்கோவையில் உள்ள ஒரு நிரை அல்லது நிரலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் 0. அதாவது இந்த ரோல காலம் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? 0 அப்படின்னா அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன, அந்த அணியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே 0 இருந்தா ஆன்சர் கண்டிப்பா என்னதான் வரப்போகுது? 0 தான். வேற நம்பர் வரதுக்கே வேலை இல்லை, ஏன்னா உள்ள எல்லாமே 0 தான் இருக்கு. டிட்டர்மினன்ட் போடும்போது உள்ள எல்லா R1 ஃபுல்லா 0, R2 ஃபுல்லா 0, R3 ஃபுல்லா 0னா அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னதான் வரும்? 0 தான் வரும் இல்லையா? அப்ப வந்து 5th வந்து 0 தான் ஆன்சர். 1 0 -1 கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து என்னது? செகண்ட் 0. ஓகேவா? சரி, அடுத்தது 6th one. If capital A is a square matrix of order n, then determinant AB equal to dash. ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா இதனுடைய வேல்யூ என்ன? டிட்டர்மினன்ட் ஏபியினுடைய கேபிட்டல் ஏபியினுடைய வேல்யூ என்ன? ஏ கமா பி என்பன சம வரிசையுடைய இரு சதுர அணிகள் எனில் டிட்டர்மினன்ட் ஏபி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்கும். டிட்டர்மினன்ட் பிஏ கொடுத்துருக்கேன், மைனஸ் டிட்டர்மினன்ட் ஏபி கொடுத்துருக்கேன், டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட் பி ரெண்டும் மல்டிப்ளைல இருக்கு. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா இதான் ஆன்சர், தேர்ட் தான் ஆன்சர். டிட்டர்மினன்ட் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் பி. ஓகேவா? இது அப்படியே உங்களுக்கு குறிப்பு ரிமார்க் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி உள்ளதுல இது இருக்கு, அப்படியே பார்த்துங்க. ஓகேவா? பின்னாடி உங்களுக்கு சம்மரின்னு கூட புக்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல இந்த ஃபார்முலா மாதிரி அப்படியே இது கொடுத்துருக்காங்க. அதுல இது அதை படிக்கும்போது நீங்க சேர்த்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாடல் வர்றதும் பார்த்துங்க சேர்த்து. ஓகே, டிட்டர்மினன்ட் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் பி. ஓகேவா? சரி, ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒரே இதுல இருந்ததுன்னா தனித்தனியா பிரிச்சுக்கணும். ஒரே டிட்டர்மினன்ட்னா அந்த டிட்டர்மினன்ட்டை தனித்தனியா பிரிச்சுக்கலாம். அப்படி. ஓகே, அடுத்தது 7th one. If each element of a matrix capital A is polynomial in X in if determinant A vanishes for X equal to A, then dash is a factor of determinant A. ஓகே, இது வந்து ஃபேக்டர் தேரி நம்ம பார்த்துருக்கோம். ஃபேக்டர் தேரின்னு அதனுடைய ஸ்டேட்மெண்ட் இது. ஒரு அணி ஏயின் ஒவ்வொரு உறுப்பும் எக்ஸால் அமைந்த பல்லுறுப்புக்கோவையாக இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ என பிரதியிட டிட்டர்மினன்ட் ஏயின் மதிப்பு 0 ஆகும் எனில் டேஷ் என்பது டிட்டர்மினன்ட் ஏயின் ஒரு காரணியாகும். என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸ் மைனஸ் ஏ என்பது என்ன? ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஏ. இது அப்படியே காரணி தேற்றத்துல உள்ள வரைய அந்த டெஃபினேஷன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின். If the area of triangle is 0, then the 3 points are dash. முக்கோணத்தின் பரப்பு 0 எனில் இம்மூன்று புள்ளிகளும் டேஷ் அமையும். 3 புள்ளிகள்னா கொடுத்துருப்பாங்க 3 பாயிண்ட்ஸ், x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு 3 புள்ளி கொடுத்துருப்பாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 புள்ளி ஒரே இருந்தாதான் கொலினியர். ஓகேவா? செகண்ட் ஒன் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கேன், கொலினியர் கொடுத்துருக்கேன், கர்வ். நமக்கு வேண்டியது கொலினியர், ஒரே கோட்டில் அமையும். ஓகேவா? இதான் அதுக்குள்ள ஃபார்முலா. நேர்கோட்டில் கொடுத்துருக்கேன், வளைவரை இதெல்லாம் கிடையாது. ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர், 8க்கு வந்து செகண்ட். ஓகே, 9th one. If any 2 rows or column are dash, then the determinant is 0. அதாவது ஒரு அணிக்கோவையின் 2 நிறைகள் அல்லது நிரல்கள் டேஷ் எனில் அதன் மதிப்பு 0 ஆகும். ஓகேவா? சரி, முன்னாடி பார்த்தது எல்லா டிட்டர்மினன்ட் உள்ள வேல்யூ எல்லாம் 0வா இருந்தா ஆன்சர் 0வா இருக்கும். இப்ப வந்து எப்ப 0 ஆகும்னு கேட்டிருக்கு. இந்த நிறைகள் அல்லது நிரல்கள் என்னவாகும்னா ஐடென்டிக்கல் ஒன்னா இருந்ததுன்னா R1 ஈக்குவல் டு R2 இருந்தா
அல்லது R1 ஈக்குவல் டு R3 இருந்தா இல்லைன்னா R2 ஈக்குவல் டு R3 ஏதாவது ரெண்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ அந்த ரோ வேல்யூ அல்லது காலம் வேல்யூ சேமா இருந்தா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படிங்கறது ப்ராப்பர்ட்டியில பார்த்துருக்கோம். இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன? ஐடென்டிக்கல். நாட் ஈக்குவல் கொடுத்துருக்கேன், டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்கேன், ஐடென்டிக்கல். நமக்கு ஐடென்டிக்கல் தான் ஆன்சர். சர்வசம். ஓகேவா? இது வந்து இதனுடைய இது நிரல் நிறை மாற்று அணி. இது நாட் ஈக்குவல் தான் சமம் இல்லைன்னு கொடுத்துருக்கு. நமக்கு வேண்டிய ஆன்சர் என்ன? ஐடென்டிக்கல். R1 இருக்கலாம், R1 R2 R3 அந்த மாதிரி ஈக்குவலா இருக்கலாம். அது மாதிரி C1 C2 C3 எது வேணாலும் நமக்கு அந்த மாடல்ல ரெண்டு ஈக்குவலா இருந்ததுனாலே அது என்ன ஆகும்? வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஆன்சர் ஐடென்டிக்கல். லாஸ்ட் கொஸ்டின். A square matrix A is said to be dash matrix if determinant A equal to 0. எப்ப determinant A equal to 0? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னவா இருந்தா டிட்டர்மினன்ட் A equal to 0 வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒரு சதுர அணி ஏக்கு டிட்டர்மினன்ட் A equal to 0 எனில் அது டேஷ் அணி எனப்படும். ஓகேவா? இது டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன். சிங்குலரா நான் சிங்குலரா கோஃபேக்டரான்னு கேட்டிருக்கேன். பூஜ்ஜிய கோவை, பூஜ்ஜியமற்ற கோவை, இணை காரணி. ஓகேவா? டிட்டர்மினன்ட் A equal to 0 இருந்தா அது கண்டிப்பா என்னது? சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் பூஜ்ஜிய கோவை அணி. அணிங்கிறது இங்க கொடுத்ததுனால நான் வெறும் பூஜ்ஜிய கோவைன்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, அப்ப ஆன்சர் என்ன? சிங்குலர் மேட்ரிக்ஸ் பூஜ்ஜிய கோவை அணி. இதே நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா நான் சிங்குலர். ஒன்னு பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்? அதனுடைய அடுத்த இதுவும் படிச்சீங்கன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் இதே மாதிரி நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்தா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இங்க எழுதிக்கணும். ஓகேவா? சரி, இல்ல இதை கொடுத்துட்டு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா கண்டிஷன் என்னன்னு கேட்கலாம். இதுலயே மாறி கேட்கறது எப்படி கேட்பாங்கன்னா இதுல நீங்க மாத்தி பாத்துக்கணும். ஓகேவா? இது மூணு சான்ஸ் இருக்கு இதுல. இதுல வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா டிட்டர்மினன்ட் இதை கொடுத்துருவாங்க. டிட்டர்மினன்ட் A நாட் ஈக்குவல் 0ன்னு ஒரு நான் 0 தான். அப்ப இன்னொன்னு எப்படி கேட்கலாம்? டேஷ் செட் டு பி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இஃப் டிட்டர்மினன்ட் A equal to 0. அது என்ன மேட்ரிக்ஸா இருந்தா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா. அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ல 3 விதமான நம்ம வந்து எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். இந்த இதுலயே நீங்க மாத்தி மாத்தி ஆன்சரை பார்த்து வச்சுங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு. ஓகேவா? சரி, இப்ப இந்த இதுக்குள்ள ஆன்சர் சிங்குலர் பூஜ்ஜிய கோவை. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? நீங்களா படிச்சுட்டு ஆன்சர் ரைட்டா அப்படிங்கறத நீங்களாவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. நம்ம இந்த எம்சிக்கு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம வெக்டர் அல்ஜிப்ராக்கு வருவோம். இந்த வெக்டர்ல நம்ம எடுத்தோடனே ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு வந்துடும். அப்புறமா நம்ம லெசனுக்குள்ள வரலாம். அதுலயே டெஃபினேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு அப்புறம் நம்ம கிளியரா இதுல பார்த்துக்கலாம். ஓகே, வெக்டர்ஸ் அண்ட் ஸ்கேலர்ஸ். ஓகேமா? ஓகே, அதாவது ஸ்கேலர் வெக்டர்னா தமிழ்ல வெக்டர் தான், ஸ்கேலர்னா திசையிலி வெக்டர். ஓகேமா? திசையிலி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது ரெண்டு என்ன டெஃபினேஷன்? இதுல வந்து நம்ம என்னென்ன அப்படிங்கறத நம்ம போன இதுல பார்த்தோம். இதுல யூ விங்கிறது ரெண்டு வெக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேமா? சரி, இது வெக்டர் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். டைரக்ஷன் எப்படி வந்து வெக்டர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதனுடைய டைப்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ், ஜீரோ ஆர் நல் வெக்டர்ஸ். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம இந்த இதுல சிமுலேஷன் என்ன கொடுத்துருக்கோம் அந்த டைப்ஸ் முதல்ல பார்த்துட்டு மீதி உள்ளதை நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இங்க ஜீரோ வெக்டர்ஸ்க்கு சிமுலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜீரோ வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா இதுல பூஜ்ஜிய வெக்டர். அதுல என்ன அப்படின்னா ரெண்டுமே ஆரிஜின்ல இருக்கும். ஓகேவா? ஆதி புள்ளி ஒய் எக்ஸ். ஆதி புள்ளிங்கிறது என்ன வரும்? இதுல எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஆதி புள்ளியில வெட்டக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஜீரோ வெக்டர். ஓகேவா? சரி, 0,0 அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸனுடைய வேல்யூம் 0, ஒய்யினுடைய வேல்யூம் 0. அதான் வந்து ஜீரோ வெக்டர். சிம்பிளான டெஃபினேஷன். இதை மட்டும் நீ புரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? சரி, இதனுடைய இன்னொரு பேர் வந்து வாய்டு செட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கு, அந்த டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஜீரோ ஆர் நல் வெக்டர். A vector whose initial and terminal points are coincide ஒரே இடத்துல இருக்கிறது, சந்திக்கிறது, is called a zero or null matrix. Its definition as the vector magnitude 0 கொடுத்துருக்கு. அதான் வேல்யூ வந்து 0,0 அப்படின்னு வரும். ஓகேவா? ஜீரோ ஆர் நல் செட். இன்னொரு பேர் என்ன? நல் செட். இன்னொரு பேர் இருக்கு வாய்டு செட், VOID, வாய்டு அப்படின்னு. ஓகேவா? செட்ல வரும். இது வெக்டர்ங்கிறதுனால வெக்டர். ஜீரோ ஆர் நல் வெக்டர், வாய்ட் வெக்டர். ஓகேவா? சரி, அடுத்த சிமுலேஷன் கொடுத்துருக்கு யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டருக்கு இங்க கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்ப யூனிட் வெக்டர் அப்படின்னா பர்டிகுலரா இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஏல இருந்து பி வந்து இது ஒரு யூனிட் இல்லையா? ஏ பி அப்படிங்கிறது ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு.
இப்ப இதுல சாரி வெக்டர் இருக்கு. இந்த வெக்டர்ல வந்து குறிப்பிட்ட யூனிட் மேட்டர் ஒரே ஒரு இதுதான் இருக்கும் இதுல. ஓகேவா, ஒரே ஒரு வெக்டர் டைரக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா ஏ ஒட்டிதான் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி யூனிட்னாலே ஒன்னு அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. அப்ப இதுல எப்படி இருக்கும், ஒரே ஒரு வெக்டர் தான் இதுல போகும், அது ஏ வெக்டர் அல்லது பி வெக்டர் அப்படிங்கறது நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, இப்ப யூனிட் வெக்டருக்கு டெஃபினிஷன் பார்த்துட்டு வருவோம். ஏ வெக்டர் ஹூஸ் A vector whose magnitude is one or unity is called the unit vector. Yeah, magnitude அதோட அளவு என்ன அளவு, மேக்னிடியூட்னா தமிழ்ல என்ன, என்ன அளவு வந்து ஒன்னா இருக்கும், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் அதுல. யூனிட்னா ஒன்னே ஒண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மேக்னிடியூட் என்ன அளவு வந்து ஒன்னே ஒண்ணு தான், அது என்னது, யூனிட் வெக்டர். ஓகேவா, நம்ம சிமுலேஷன் எதுல இருக்கோம் அதுல ஒரு டெஃபினேஷன் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, சரி. பேரலல் வெக்டர்ஸ், பேரலல்னா இணை, இணை வெக்டர் எப்படி இருக்கும், இணைனா இணை கோடுனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு கோடு இருந்ததுன்னா அதுக்கு இணையா இன்னொரு கோடு போட்டீங்கன்னா இது ரெண்டு என்னது, பேரலல். ரயில்வே ட்ராக் எக்ஸாம்பிள் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இதுல வெக்டர்ல வந்து இணையா இருக்கிறது எது எது இதுல பேரலல், ஏபி டு சிடி பேரலல், அதே மாதிரி சிடி டு டிஇ பேரலல். ஓகேவா, இது எல்லாமே என்னது, பேரலல். இஎஃப், இஎஃப் பேரலல். ஓகேவா, இது எல்லாமே பேரலல் வெக்டர்ஸை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்தது லைக் பேரலல். லைக் பேரலல்னா லைக் அதே தான், அதே சேம் இது பேரலல்ல. லைக்னா ஒரே மாதிரி இருக்கிறது. இது வந்து அன்லைக்லயும் இருக்கு பேரலல். அன்லைக்னா பேரலா கோடு பேரலா இருக்கும், ஆனா டைரக்ஷன் வேற இருக்கும். இது லைக்னா ஒரே விதமா தான் போகும். ஏங்கிறது ஏல இருந்து டிக்கு தான் போகுது, இங்க இருந்து இங்க தான் போகுது இல்லையா. இது சிங்கிறது சில இருந்து டிக்கு இப்படிதான் போகணும், மாத்தி வரக்கூடாது. இது எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்லாம் கீழே உள்ளது போகணும். ஏபி எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே மாதிரி தான் சிடியும் போகணும். ஓகேவா, அப்ப இது ரெண்டு என்னது, லைக் பேரலல் வெக்டர்ஸ். ஓகேவா, ஒரே விதமான இணைக்கோடு, இணை வெக்டர். ஓகேவா, சரி. இது என்னது, அன்லைக். இப்ப சொன்னோம் இல்லையா, ஏங்கிறது பிக்கு போகுதுங்க, ஆனா இங்க என்ன, இங்க எப்படி வரணும்னு, இங்க இருந்து சில இருந்து இங்கதான் போகணும், இது ஆப்போசிட்டா வருதுங்க. இங்க இருந்து சில இருந்து டிக்கு இப்படி வருது, இந்த டைரக்ஷன் இங்க இருந்து இங்க போகுது இல்லையா, டைரக்ஷன் இப்படி வரும் ஆரோ. இது வந்து சில இருந்து டிங்கிறது ஆரோ மார்க் இந்த சைடு வரும். அப்ப இது ரெண்டு என்னது, அன்லைக். ஒரே விதமான டைரக்ஷன்ல இல்ல, ஒரே விதமான திசையில் இல்லை. அப்ப இது என்னது, அன்லைக் பேரலல் வெக்டர்ஸ். ஓகேவா, அடுத்தது ஈக்குவல் வெக்டர்ஸ். அதாவது கிட்டத்தட்ட பேரலும் ஈக்குவல் ஒன்னா வருதும், ஆனா வந்து ஈக்குவல்னா கண்டிப்பா இதுல உள்ள ஆன்சர் தான் இதுல வரணும். இதுல 2 அப்படின்னு வந்ததுன்னா இதுலயும் 2 தான், டைரக்ஷன் அதே தான் வரும். ஏபி பேரலல் டு சிடி மாதிரி ஏபியும் சிடியும் பேரலல். ஓகேவா, அப்படிங்கிற இதனுடைய அதான் சொல்லியிருக்காங்க, இதுவும் இதுவும் பேரலல் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்ப அளவும் டைரக்ஷனும் ஒன்னா வரணும், மேக்னிடியூட் என்ன அளவும் ஒன்னா வரணும். இங்க இங்க வந்து 5 வந்ததுன்னா இங்கேயும் 5 வரணும், அது வந்து ஈக்குவல் வெக்டர்ஸ். ஓகேவா, லாஸ்ட் இது வந்து கொலினியர். அடுத்தது கொலினியர் வெக்டர்ஸ். கொலினியர் வெக்டர்ஸ் அது வந்து நம்ம டெஃபினேஷன் படிச்சுட்டு வரோம், இதெல்லாம் ஈஸியா நம்ம கொலினியருக்கு மட்டும் டெஃபினேஷன் படிச்சு ஒரு எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல் வெக்டர்ஸ் பேரலல் டு த சேம் லைன் ஆர் கால் கொலினியர் வெக்டர்ஸ். ஓகேவா, ஆல் பேரலல் வெக்டர்ஸ் ஆர் கொலினியர். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது சேம் லைன்ல அது பேரலாவும் இருக்கணும், சேம் லைன்லயும் இருக்கணும். இப்போ ஒரு கோடு போட்டீங்கன்னா, இப்போ ஒரு கோடு அப்படி இருந்ததுன்னா 3 பாயிண்ட்ஸ் அதுலயே இருக்கணும். ஏ பி சி அப்படின்னு 3 செக் பண்ணீங்கன்னா அந்த இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம அதுலயே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கொலினியர் இருக்கா, இப்போ இதுல வந்து ஏ பி சி மூணுமே இருக்கா, மூணுமே என்ன இருக்கு, ஒரே கோட்ல தான் இருக்கு. ஓகேவா, டைரக்ஷன் எங்க இருக்கு, ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது இல்லையா, ஒரே திசை நோக்கி தான் போகுது. அப்ப ஏ பி சி மூணுமே ஒரே கோட்ல இருக்கு, ஒரே டைரக்ஷன் நோக்கி போகுது. இங்கேயும் அந்த மாதிரி என்ன இருக்கு, ஏஇயும் ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. இது ரெண்டும் பேரலாவும் இருக்கு, இது இது மூணு என்ன இருக்கு, ஒரே கோட்ல இருக்கு. மாதிரி இருந்தாலே இது என்னது, கொலினியர். 3 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா மூணும் என்ன இருக்கணும், ஒரே லைன்ல இருக்கணும், ஈக்குவலா இருக்க கூடாது. ஈக்குவல்னா இப்ப ஏபினுடைய அளவு 3 இருந்தா இது வந்து என்ன இருக்கலாம், இது வந்து வேற இருக்கலாம், ஆனா ரெண்டுத்தையும் கூட்டி மூணாவது அளவு வரணும், அப்படி வரணும். இது 3 இது 2 அப்படின்னு வச்சுக்கலாம், மொத்தமா ஏசிங்கிறது என்ன வரும், 5 அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால ரெண்டு ஏதாவது ரெண்டு கூட்டி மூணாவது வரும், இல்ல ஏதாவது ரெண்டை கழிச்சு மூணாவது வரும், அந்த மாதிரி மாடல்ல வருமே தவிர மூணுமே ஈக்குவல் லெங்தா வராது. ஓகேவா, அதான் வந்து இந்த கொலினியர். புரியுதா, சரி.
அடுத்தது இதோட சரியா போச்சு, நெகட்டிவ் வருது. வெக்டர் ஏ கமா பி அண்ட் ஏ கமா சி, இது வந்து ஏபி, இது வந்து ஏசி. ஏபிங்கிறது ஏசிக்கு என்னதுக்கு ஆப்போசிட்ல தானே இருக்கு. இது ஏபிங்கிறது இங்க இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த திசையை நோக்கி இருக்கு. அதே இதுக்கு ஆப்போசிட் அங்க இருக்கு, பிக்கு ஆப்போசிட் ஏக்கு ஆப்போசிட் இங்க இந்த பக்கம் சின்னு இருக்கு. அப்ப இது என்னது நெகட்டிவ் ஆஃப் அதர்ஸ், நெகட்டிவ் வெக்டர்ஸ். இது என்னது நெகட்டிவ் வெக்டர்ஸ், இதுக்கு எதிரா இந்த சைடு வருது. ஓகேவா? அப்ப வெக்டர் ஏ கமா பி அண்ட் அது ஏ கமா சி ஆர் நெகட்டிவ் ஆஃப் தி ஈச் அதர். ஓகேவா? சரி, அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இதுல மீதி நிறைய இன்னும் இருக்கு, நம்ம வரிசையாவே எல்லாத்துக்குமே நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் எப்படி எப்படி வரும் அப்படிங்கறத சொல்றேன். இது வந்து சிமுலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வச்சுக்கோம். ஓகேவா? சரி, இதுல உள்ள டெஃபினேஷன் தான் நான் அப்படியே எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். ஓகேவா? சரி. ஓகே, ஸோ ஒன்னொன்னா பார்ப்போம் நம்ம. டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஜீரோ வெக்டர் நான் அங்கேயே சொன்ன சிமுலேஷன் இல்லையா. சரி, ஜீரோ வெக்டர், பூஜ்ஜிய வெக்டர். சரி, இப்ப இதுல என்ன சொன்ன, இது வந்து ஆரிஜின் பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஜீரோ அப்படிங்கிறது இதனுடைய இன்னொரு பேருன்னு சொல்லியிருக்கேன், வாய்டு நல் செட் அப்படிங்கறதும் சொல்லியிருக்கேன் இல்லையா. சரி, இது வந்து எதை பொறுத்து இருக்கும், வாய்டை பொறுத்து. இதனுடைய அதர் நேம் நல் ஆர் வாய்டு. ஓகேவா? சரி, இது எப்படி இருக்கும், ஆரிஜினை பொறுத்து இருக்கும். ஆரிஜின் என்னது, ஜீரோ கமா ஜீரோ. இதனுடைய வேல்யூம் ஜீரோ அப்படி வந்ததுன்னா அந்த வெக்டர் நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரோ வெக்டர் அப்படிங்கிற சொல்லுவோம். சரி, அடுத்தது ரெண்டு இனிஷியல். இனிஷியல் வெக்டர். ஓகே, உங்களுக்கு தெரியும் இனிஷியல்னா ஆரம்பம். நம்ம நேமுக்கு முன்னாடி இனிஷியல் அதை அப்படிதான் சொல்லுவோம், இனிஷியல் சொல்லு அப்படிம்போம் இல்லையா. அதான் இனிஷியல்னா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு வெக்டர் இருந்தது அப்படின்னா, நம்ம இது ஒரு வெக்டர், இப்போ இதனுடைய வந்து ஏபி, இது ஒரு ஏ, இது ஒரு பி, டைரக்ஷன் இப்படி போகுது. ஓகேவா? சரி, இப்போ இதுல வந்து ஸ்டார்டிங் இதை எப்படி எழுதலாம், ஏபி வெக்டர்னு எழுதும் போது இது டைரக்ஷனை குறிக்கும். இதான் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் அப்படிங்கறது நம்ம எப்படி சொன்னா எண்ணளவு மற்றும் திசை. ஓகேவா? இது வந்து என்னது டைரக்ஷன். அப்ப இந்த மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் அப்படிங்கிறது என்னது, இது ஏ. ஓகேவா? அப்ப ஏங்கிறது இதுல இனிஷியல், தொடக்க புள்ளி அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல என்ன, தொடக்கம், தொடக்க புள்ளி. வெக்டர் சேர்த்துக்கணும், தொடக்க புள்ளி வெக்டர். ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் தொடக்க புள்ளினா. ஓகேவா? சரி, ஏ, அப்ப அது ஏங்கிறது என்னது, இனிஷியல். ஓகே, இது புரியுதா? சரி, இப்ப இதுல ஏ இங்கே எழுதிக்கலாம், ஏபி அப்படிங்கிறது, இதுல ஏங்கிறதா இனிஷியல். இதே அடுத்தது இன்னொன்னு டெர்மினல். டெர்மினல் வெக்டர்ஸ். டெர்மினல் வெக்டர், இது தொடக்க புள்ளினா இது என்னது, டெர்மினல்னா லாஸ்டா இதுல சொல்லுவோம்ல முடிவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டெர்மினல் அப்படிங்கிறது முடிவு. இதே இதுலயே நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதே படமே எடுத்துக்கலாம். இதுல வந்து ஏ பி வெக்டர்ல இந்த பிங்கிறது என்னது, டெர்மினல், முடிவு, முடிவு புள்ளி, டெர்மினல். ஓகேவா? சரி, இப்ப இதெல்லாம் வந்து நம்ம இதே படத்தையே வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இதே போட்டுக்கலாம். இது வந்து பிங்கிறது டெர்மினல். புரியுது? சரி, ஓகே. அடுத்தது அதனுடைய டைப்ஸ்லாம், வகைகள், வெக்டருடைய வகைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, மூணாவது மூணு பார்த்தாச்சா. அடுத்தது
ஓகே, அடுத்தது ஃப்ரீ வெக்டர். ஃப்ரீ வெக்டர் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கட்டிலா, அதாவது கட்டாயமா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க அந்த மாதிரி தமிழ்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்லயும் தெரிஞ்சு வச்சுங்க. கட்டிலா ஃப்ரீனா அதாவது ஃப்ரீயா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்து கட்டிலா வெக்டர் அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் எடுக்கலாம். வெக்டர் வந்து இங்கதான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிடையாது. இப்ப வந்து இங்க எந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், இங்க இருந்து இப்படி போலாம். இது வந்து ஏல இருந்து பி, ஓகேவா, இப்படி போலாம். இது வந்து ஏல இருந்து பி, இந்த சைடு இப்படியும் போலாம், இல்ல இந்த பக்கமா இப்படியும் போலாம். வெக்டர் ஏல இருந்து பி இப்படியும் போலாம் இல்லையா. இதுக்கு வந்து கண்டிஷன் கிடையாது. எந்த இதுல வந்து வேணாலும் நம்ம ஆரம்பிச்சு முடிச்சுக்கலாம். டெர்மினலும் எங்க வேணாலும் இருக்கலாம், ஃபைனல் அதாவது இனிஷியலும் ஒன்னா இருக்கலாம், டெர்மினல் எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயா எலக்ட்ரானை எப்படி வேணாலும் சாரி வெக்டரை வந்து எப்படி வேணாலும் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது என்னது, ஃப்ரீ வெக்டர். ஓகேவா, சரி. இது வந்து உதாரணம் இங்கே பக்கத்துலயே போட்டுக்கலாம். நீங்க கமா போட்டு கூட போட்டுக்கலாம். இதுலயே இப்படி இருக்கலாம். ஓகேவா, இது இருக்கமா, இப்படி கூட இருக்கலாம். ஏ பி டைரக்ஷன். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர்ல என்னது, ஃப்ரீ வெக்டர். சரி, அடுத்தது இது இன்னொன்னு, அடுத்தது லோக்கலைஸ்டு வெக்டர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. பின்னாடி அதாவது சம்ல இந்த மாதிரி வெக்டரா இருந்தா அதனுடைய வேல்யூ கண்டுபிடிங்க அப்படிங்கறது ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஓகேவா, அதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த டெஃபினேஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல அறுதியிட்ட வெக்டர். அறுதியிட்ட வெக்டர். ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். என்ன கண்டிஷன்னா, கண்டிப்பா ஏ வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணா பி இங்கதான் முடியும். நீங்க இந்த வேற டைரக்ஷன்ல இது பண்ண முடியாது. இது ஒரு கண்டிஷனோட இருக்கும். இது வந்து நம்ம எங்க வேணாலும் ஆரம்பிச்சு எங்க வேணாலும் முடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து கண்டிஷன் கிடையாது. நம்மளா இஷ்டத்துக்கு நம்ம எந்த டைரக்ஷன் நோக்கி போகலாம். ஆனா இது வந்து கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல தான் போகணும். ஏ பி வெக்டர் அப்படின்னா ஏல இருந்து கண்டிப்பா எங்க தான் போகணும், ஏல இருந்து பிக்கு தான் போகணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் இருக்கு. அடுத்தது ஒண்ணு பி கியூன்னு கொடுக்கலாம். பி கியூனா கண்டிப்பா இது வந்து இதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்னா, இங்க பி இங்க கியூ அப்படின்னா இதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது அப்படின்னா பி கியூ அப்படிங்கிறது இங்க கொடுத்துக்கலாம். முக்கால்வாசி வெக்டர் வந்து டினோட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரே போட்டுங்க. இங்க டினோட் பண்ணும்போது முக்கால்வாசி கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வரும். பார்த்துது. சரி, இப்ப இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருவாங்க. இங்க ஆரம்பிச்சா இனிஷியல் பாயிண்ட் இங்க இருந்தா டெர்மினல் பாயிண்ட் இங்க தான் வரும். ஓகேவா, இந்த மாதிரி ஏ பி ஏல ஆரம்பிச்சு பில தான் முடியணும், இது பி பில ஆரம்பிச்சு கியூல தான் முடியணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா அது என்ன வரும், லோக்கலைஸ்டு வெக்டர்ல வரும், அறுதியிட்ட வெக்டர். ஓகேவா, இது இந்த டைப்ல வரும். ஓகே, இது வந்து இதுக்கு நேரம் போட்டு இது இதுக்குள்ளது, இது வந்து இதுக்குள்ளது. இது வந்து 5வது டைப். சரி, அடுத்தது இன்னொன்னு, நம்ம இனிஷியல் டெர்மினல் பார்த்தோம் இல்லையா, அதுலயே வந்து கோ இனிஷியல் கோ டெர்மினல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, அந்த வெக்டரை டினோட் பண்றதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வெக்டர் ஆரம்பிச்சு இதுல இருந்து ஆரம்பிச்சு இதுல போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து அந்த கண்டிஷனுக்காக போட்டிருக்காங்க. கோ இனிஷியல் வெக்டர், கோன்னு ஒண்ணு சேர்த்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இனிஷியல்னா என்னன்னு சொன்னோம் நம்ம, இதே மாதிரி வெக்டர் போட்டீங்கன்னா இது வந்து கண்டிப்பா ஏ, இது கண்டிப்பா பி அப்படிங்கிறது ஏங்கிறத இனிஷியல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சரி, இப்ப இதுல வந்து இதே மாதிரி ரெண்டு கோனாலே இன்னொன்னு அப்படின்னு அர்த்தம் இல்லையா, சேர்றது அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு இருக்கு. இப்ப இந்த இது வந்து எப்படி இருக்குன்னா, மூணு நம்ம ட்ரையாங்கிளே வச்சு போட்டுப்பேன், ட்ரையாங்கிள் வச்சு போட்டுப்போம். இங்க பாருங்களேன், இப்ப இதுல ஒரு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு. இப்ப இது வந்து ஏ இல்லையா, இது வந்து பி, இது வந்து சி, இப்படி இருக்கு. சரி, இப்ப இது ஒரு சைட்ஸ் இது ஒரு சைட்ஸ் தான் இல்லையா, ட்ரையாங்கிள் க்ளோஸ்டு இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டைரக்ஷன் தான் போட்டுட்டோம் இல்லையா. சரி, ஏல இருந்து பிக்கு ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, ஏல இருந்து ஒரு சிக்கு டைரக்ஷன்ல இருக்கு.
இது ரெண்டுக்குமே இனிஷியல் பாயிண்ட் என்ன? ஏ. ஓகேவா? இது ரெண்டுக்குமே கோனா ரெண்டு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது அது கோ அப்படிங்கிறது வரும். ஓகேவா? சரி, அப்ப அந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்னது? கோ இனிஷியல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரே தொடக்க புள்ளி. ஓகேவா? இது என்னது அர்த்தம்? ஒரே தொடக்க புள்ளி. இனிஷியல்னா என்ன அர்த்தம்? தொடக்க புள்ளின்னு சொல்லிட்டா கோன் சேர்க்கும் போது ஒரே அப்படிங்கறது நீங்க சேர்த்து. ஓகேவா? இப்ப இதுல இனிஷியல் ஏங்கிறது என்னன்னு சொன்னா இனிஷியல் பாயிண்ட். இனிஷியல் பி, ஏல இருந்து பிக்கு போறதுக்கும் இதான் இனிஷியல், ஏல இருந்து சிக்கு போறதுக்கும் இதான் இனிஷியல். ஓகேவா? அப்ப ரெண்டு இதை கம்பேர் பண்றோம். இதே மாதிரி அடுத்ததுன்னா கோ டெர்மினல். அதுக்கு வந்து இதே ரெஃபரன்ஸ் சொல்ல முடியாது, முடியிற இடம் அது. இனிஷியல்னா தொடங்குற இடம் இல்லையா? டெர்மினல்னா முடியிற இடம். இதை அப்படியே மாத்திக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது என்ன? கோ டெர்மினல். கோ டெர்மினல் வெக்டர். ஓகே, இப்ப இதுல இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை அப்படியே மாத்திக்கணும். இது என்ன பண்ணும்? இப்படி போட்டுக்கணும் படத்தை. இது வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போடும். இப்படி போகுது. இது வந்து ஏ. இது வந்து நம்ம முடியிற இடம் கூட போட்டு ஏல ஆரம்பிக்கும் போது இப்படி போடுவோம். இங்க ஏல ஆரம்பிக்குது, இங்க பி, இங்க சி, இப்படி போகுது. ஓகேவா? சரி, இப்ப இதுல வந்து ஏன்னா ரெண்டுமே ஏன் போட்டீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் டெர்மினல் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால நான் இப்படி மாத்திட்டேன். ஓகே, இப்ப பாருங்களேன். இப்ப இது வந்து என்ன பண்ணும்? இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல இருந்து நம்ம இதை எங்க முடியுதுன்னு பாருங்க. இங்க இருந்து சில இருந்து பில முடியுது, ஏல இருந்து பில முடியுது. டைரக்ஷன் எங்க போகுது? இப்படிதான் போகுது இல்லையா? இந்த டைரக்ஷன்ல போகுது. இப்ப இந்த 6ஆம் மார்க்கு கூட நீங்க தேவைன்னா இந்த இப்படி போட்டுங்க. இந்த டைரக்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எப்படி போகுதுங்கிற டைரக்ஷன் தெரியுது. இது இங்க இருந்து இங்க போகுது, இங்க இருந்து இங்க போகுது. அப்ப சில இருந்து பிக்கு போகுது, ஏல இருந்தும் பிக்கு போகுது. ஓகேவா? அப்ப நம்ம போகும்போது ரெண்டுமே நம்ம சேரக்கூடிய இடம் இது பில தான் ஜாயிண்ட் ஆகுது. அப்ப முடியிற இடம் இது. அப்ப இங்க பிங்கிறது என்னது? டெர்மினல். ஓகேவா? பிங்கிறது டெர்மினல். இங்க பொறுத்த வரைக்கும் கோ இனிஷியல் அப்படின்னு கொடுத்ததுனால கோ இனிஷியல் கோ டெர்மினல் அப்படின்னு போட்டு. ஓகேவா? புரியுதா? ஓகே, இது வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஏல இருந்து எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது, இது ரெண்டுமே எங்க முடியுது அப்படின்னு சொல்றது கோ. கோ டெர்மினல், கோ இனிஷியல். ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? சரி, ஓகே. விஷயம் அடுத்தது அடுத்தது என்ன சொன்னோம்? கொலினியர் சொன்னோம் இல்லையா? கொலினியர் ஒண்ணு. அடுத்தது ஈக்குவல் வெக்டர்ஸ். லைக் அன்லைக் அதெல்லாம் பார்த்துட்டோம். அது கூட இதுலயே பார்த்துக்கலாம். அது பார்த்துட்டு நம்ம கூட இதுக்கு போகலாம். லைக் பார்த்தோம் இல்லையா? லைக் வெக்டர்ஸ் பார்த்தோம். ஒரே விதமான வெக்டர். அதுக்கு என்ன உதாரணம் சொன்னோம்? ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கறத சொன்னோம் இல்லையா? இப்படி ஒரு வெக்டர் போகணும்னா இது வந்து ஏ டு பி, இதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. இதுவும் வந்து சி டு டி, இதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. ரெண்டுமே வந்து லைக் ஒரே டைரக்ஷன்ல போறதுனால இது என்னது? பேரலலுக்கும் சொல்லலாம், லைக்குக்கும் சொல்லலாம் நம்ம. ஓகேவா? ரெண்டு டைரக்ஷன் பொறுத்து அமைகிறது லைக்கு. இது வந்து பேரலா இருக்கு அப்படின்னா பேரலலுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஏபி வெக்டர் அப்படிங்கிற டைரக்ஷன்ல இருக்கு. இது வந்து சிடி, இதுவும் வந்து இந்த ஒரே டைரக்ஷன்ல போகுது. ஓகேவா? சரி, இது லைக் வெக்டர்ஸ். அடுத்தது அன்லைக் பார்த்தோம். அன்லைக் வெக்டர்ஸ் இதுல உள்ள டெஃபினேஷன் எல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம நேரடியா சம்முக்கு போயிடலாம். ஓகேவா? ஃபுல் டெஃபினேஷன் எல்லா ஃபார்முலாவும் இந்த வெக்டர்ஸ்ல உள்ளது ஃபுல்லாவுமே நம்ம இன்ட்ரடக்ஷன்ல முடிச்சிட்டோம்னா ஈஸியா வந்து சம்ல நம்ம ஒரு இதுல சம்ம போட்டுட்டே இருக்கும். ஓகேவா? சரி, அன்லைக் வந்து அப்ப அப்படியே ஆப்போசிட்டா வரும். இது வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. அன்லைக்ல இப்போ இது வந்து மாறி வரும். இது ஏபி அப்படின்னு இருந்தா இது வந்து டிசி இப்படி வரும் இந்த டைரக்ஷன்ல. இங்கதான் சில இருந்து டிக்கு இப்படிதான் போகும் இல்லையா? ஒரே டைரக்ஷன்னா இங்க இருந்து இங்க போகும். அது மாதிரி இது இங்க இருந்து தான் போகும். சிடி இங்க சி வரும், இங்க டி வரும். இங்க ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இது என்ன வரும்? ஏபி வெக்டர். இது என்ன ஆயிடும்? சிடி. இந்த பக்கம் வருது ஆப்போசிட்ல. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்படி போட்டுக்கணும், டிசி போட்டு இந்த டைரக்ஷன். இது மாறுது இல்லையா? சரி, இதுல இருந்து இதுல போகணும்னா சிடி தான் போகணும். டைரக்ஷன் மாத்தி, இதை மாத்தாதீங்க, எழுத்த மாத்தாதீங்க, டைரக்ஷன் மட்டும் மாத்தி. இந்த சைடு இப்படி வருது. ஓகேவா? சரி,
நம்ம முக்காவாசி வந்து நம்ம இது இந்த மாதிரி டைரக்ஷன்ல எப்பயாவது தான் போடுவோம். இந்த மாதிரி இருந்தா நம்ம மாத்திக்கலாம், டிசின்னு போட்டு ஆரோவா அந்த பக்கம் மாத்திக்கலாம். அது வந்து மைனஸ் வரும், அதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல வரும், அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இது வந்து என்னது, அன்லைக் வெக்டர்ஸ். சரி, ஓகே. அடுத்தது இது முடிச்சாச்சு. அடுத்தது கொலினியர். கொலினியர் ஒன்று இருக்கு, கோப்ளைன் ஒன்று இருக்கு. ரெண்டு வெக்டர்ஸ் ஒன்று. கொலினியர் இது என்ன சொன்ன? கொலினியர்னா ஒரே கோட்ல இருக்கிறது. ஓகேவா? ஒரே கோடமை அல்லது இணை வெக்டர், ரெண்டுலயும் அது இதை வரும். கொலினியர் வெக்டர். சரி, இது எப்படி இருக்குன்னு சொன்ன உதாரணம். இந்த மாதிரி ஒரு கோடு இருந்ததுன்னா 3 பாயிண்ட்ஸுமே இங்கதான் இருக்கும், ஒரே கோட்ல இருக்கும். ABC, இந்த 3மே வெக்டர் ABDC எல்லாமே எதுல இருக்கும்? ஒரே லைன்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரே லைன்ல இருந்தா அது எதை டினோட் பண்ணும்? கொலினியர் வெக்டர். ஒரே ஒரே அமைப்பு, ஒரே கோடமைவு வெக்டர். ஓகேவா? அதுக்கு தமிழ்ல ஒரே கோடமை. புள்ளிகள் வெக்டர். கொலினியர் பாயிண்ட்ஸ்னா புள்ளிகள்னு வரும், வெக்டருங்கிறதுனால ஒரே கோடமை வெக்டர் அப்படிங்கிறது தமிழ்ல வரும். ஓகேவா? அடுத்தது கோப்ளேனார். கோப்ளேனார் ஓகே. இப்ப கோப்ளேனார் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு என்னன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கு. இது ஒரு பிளேன், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இது சர்ஃபேஸ்ல கொண்டு வர்றது. ஓகேவா? இது ஒரு பிளேன் அப்படின்றதுனா இதுக்குள்ள வெக்டர்லாம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் உள்ள இது உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? இது உள்ள டைரக்ஷன்ல எப்படி வேணா போகலாம், இல்ல எப்படி வேணாலும் போகலாம், இல்ல இப்படி வேணாலும் மாத்தி எப்படி வேணாலும் போகலாம். ஓகேவா? இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டா கோப்ளைன் வராது, எல்லாமே என்ன இருக்கும்? ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். இதான் இதே கான்செப்ட் தான் இதுல வரும். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன்ல போட்டிருக்கோம், 3 ஒரே இதுல இருக்குன்னு. கோப்ளைனார் அப்படிங்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட பிளேன் போடுறோம். பிளேன், இது ஒரு தளம் சொல்லும் தமிழ்ல. தளத்துல ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி என்ன பண்ணும்? எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கும் வெக்டர்ஸ்லாம். இந்த மாதிரி வந்தா அதுக்கு பேர் என்னது? கோப்ளேனார் வெக்டர்ஸ். அதாவது சேம் பிளேன், ஒரே பிளேன்ல டைரக்ஷன் ஒன்னா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேரு. அதுக்கு பேர் என்ன? கோப்ளேனார் வெக்டர். ஒரு தளத்தில் வந்து அது ஒரு தளத்தில்னா பிளேன் சொன்னோம் இல்லையா? ஒரு தளத்தில் அதாவது வெக்டர்கள் இணையாக இருந்தா அதுக்கு பேர் என்ன? ஒருதலை. இது வந்து தமிழ் வேணா எழுதிங்க. ஒரே கோடமை புள்ளிகள் அல்லது வெக்டர்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா ஒருதலை வெக்டர். தளத்துல இருக்கு இல்லையா, தளம் பிளேன்ல இருக்கிறதுனால ஒருதலை வெக்டர். ரெண்டுக்கும் தமிழ் பேர் இருக்கு. ஓகேவா? ஒரே தளத்தில் இருக்கிறதுனால அது ஒருதலை வெக்டர். சரி, இப்ப இந்த புரியுது என்னங்கிறது? சரி, அடுத்தது ஈக்குவல் தான். லைக்ல சொல்லிட்டேன். ஈக்குவல் வெக்டர்னா ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல போறது ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டேன் இல்லையா? 0 வெக்டர் சொல்லியாச்சு. யூனிட் வெக்டர் முக்கியம். யூனிட் வெக்டர் அது நம்ம பார்த்தோம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதையும் சேர்த்து இங்க பார்த்தோம். ஓகேவா? யூனிட் வெக்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம இதுலயும் போட போறோம். அலகு வெக்டர். தமிழ்ல என்ன? அலகு வெக்டர். சரி, இந்த யூனிட் வெக்டர் என்னங்கிறது சொன்னோம். அதாவது ஒரே ஒரு யூனிட், ஒரே ஒரு தான். அதாவது ஏபி அப்படின்னு வச்சா இதுக்கு ஒரே ஒரு யூனிட் அப்படின்னு வருது இல்லையா? இந்த மாதிரி வந்தா ஒரே ஒரு வெக்டர் தான் இருக்கணும். ஏபி ரெண்டு இருக்காது, ஏதாவது ஒண்ணு. ஏ வெக்டர்னா ஏ வெக்டர் ஒண்டி இருக்கணும், அல்லது பி வெக்டர்னா பி வெக்டர் மட்டும்தான் இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும். ஓகேவா? சரி, அந்த மாதிரி உள்ளதுதான் இது. இண்டிவிஜுவலா இது வரும், இல்லைன்னா இது வரும். சரி, இப்ப நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நோட் பண்ணிப்போம். ஏ வெக்டர் ஈக்குவல் டு மேக்னெட்டியூட். இதுக்கு பேர் என்ன? டிட்டர்மினன்ட். நம்ம அதுல வந்து மேட்ரிக்ஸ்ல சொல்லும்போது டிட்டர்மினன்ட்னு சொல்லுவோம், இதுல சொல்லும்போது மேக்னெட்டியூட். மேக்னெட்டியூட்னா இந்த மாதிரி மாடுலஸ் எடுத்துடணும் அதுக்கு. ஓகேவா? சரி, இந்த மாதிரி எது மாடுலஸ் எடுத்துட்டு மேக்னெட்டியூட் இன்ட்டு ஏ. இதை எப்படி சொல்லணும்னா ஏ கேப். இந்த மாதிரி போடுறதா நான் போன இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன். ஏ கேப்னு சொல்லலாம், அல்லது ஏ ஹேட். தொப்பின்னு சொன்னல, தலையில போடுறதுனால அது தொப்பிங்கிறத ஹேட்னு சொல்லலாம், அல்லது கேப்னு சொல்லலாம். இதுல நம்ம வந்து ஏ கேப் அப்படின்னு தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால இந்த ஏ கேப்ங்கிறது மட்டும். ஓகேவா?
இப்போ இது ஒரு ஃபார்முலா. இதை எப்படி எழுதிக்கலாம் அந்த ஃபார்முலாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேண்டிய ஃபார்முலா வந்து ஏ கேப் தான். இதை தான் யூனிட் வெக்டரை குறிக்கும். அதனால இதை எழுதிட்டு ஏ வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் இ. என்ன பண்ணும் கேட்டாங்கன்னா, ஏ கேப்புங்கிறது யூனிட் வெக்டரை குறிக்கும். ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டர். இந்த ஏ வெக்டரை போட்டுக்கணும். இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா அது வந்து எதை குறிக்கும்? யூனிட் வெக்டரை குறிக்கும். ஓகேவா? இது மாதிரி இன்னும் நிறைய டெஃபினேஷன்லாம் இருக்கு. நம்ம வந்து இதனுடைய கண்டினியூஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சார், கிளாஸ் ஓவர் சார்.